வணக்கம் நண்பர்களே! மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் நீதித்துறை ஆட்சேர்ப்பு பிரிவிற்கான இலவச மாதிரி தேர்வுகள் தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கோம். இதில இலவச மாதிரி தேர்வு 11ற்கான விடைகள் இந்த வீடியோல பார்க்கலாம். முதலாவது கேள்வி, மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் சி பாவாணர். இவர தேவநேய பாவாணர் அப்படின்ட்டு அழைக்கிறாங்க. அடுத்து 2வது கேள்வி, தமிழழகனாரின் இயற்பெயர் டேஸ். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ சண்முக சுந்தரம். இவரை தமிழழகனாரை சந்தக்கவிமணி என்று அழைக்கிறாங்க. அடுத்து 3வது கேள்வி, மூச்சு பயிற்சியை உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று கூறியவர். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி திருமூலர். அடுத்து 4வது கேள்வி, தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் எவ்விரு பாடல்களை தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுகின்றனர். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ திருவெம்பாவை மற்றும் திருப்பாவை. இந்த திருவெம்பாவை யாருன்னா மாணிக்கவாசகரால் எழுதப்பட்ட நூல். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆண்டாள் எழுதியது தான் திருப்பாவை நூல். அடுத்ததாக 5வது கேள்வி, நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா என்று பாராட்ட பெற்றவர். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பாரதியார் அவர்கள். 6வது கேள்வி, பத்துப்பாட்டில் குறைந்த அடிகளை கொண்ட நூல் எது? இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி முல்லைப்பாட்டு. அடுத்ததாக 7வது கேள்வி, இந்திய விடுதலை போராட்டத்தினை பின்னணியாக கொண்ட நூல் டேஸ். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கோபல்லபுரத்து மக்கள். இந்த கோபல்லபுரத்து மக்கள் பார்த்தீங்கன்னா கோபல்ல கிராமம்ங்கிற நூலை தொடர்ந்து எழுதியிருப்பார். அடுத்து 8வது கேள்வி, நல்ல எனும் அடைமொழியால் குறிக்கப்படும் 8 தொகை நூல் டேஸ். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி குறுந்தொகை. 9வது கேள்வி, பெருஞ்சித்திரனார் டேஸ் இதழ்களின் வாயிலாக தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பினார். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தென்மொழி மற்றும் தமிழ்ச்சிட்டு. அடுத்ததாக 10வது கேள்வி, திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலை ஒன்றை அமைத்திருப்பவர். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இரா இளங்குமரனார். இந்த இரா இளங்குமரனார் பார்த்தீங்கன்னா பாவனார் நூலகத்தை அமைச்சிருப்பாரு. அடுத்ததாக 11வது கேள்வி, இந்திய மொழிகளிலே மேலை நாட்டு எழுத்துருவில் முதலில் அச்சேறிய மொழி டேஸ். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தமிழ் மொழி. அதாவது 1554 போர்ச்சுகீசியருடைய தலைநகரான லிஸ்பனில் கார்டிலா அப்படிங்கிற நூலினை தமிழில் மொழிபெயர்த்திருப்பாங்க. இதுதான் முதலாக இந்திய மொழிகளில் முதலில் அச்சேறிய மொழி. அடுத்ததாக 12வது கேள்வி, ஒரு சொல்லோ சொற்றொடரோ இருபொருள் பட வருவது டேஸ் அணி. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி. அதாவது இரட்டுற மொழிதல் அணி, சிலேடை அணி. இது ரெண்டுமே ஒன்று தான். இரட்டுற மொழிதலினுடைய வேறு பெயர் தான் சிலேடை அணின்னு சொல்லுவாங்க. அடுத்து 13வது கேள்வி, தமிழ்மறை என்று போற்றப்படும் நூல். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ திருக்குறள். திருக்குறளை தமிழ்மறைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா திருக்குறளில் தமிழ் என்ற ஒரு வார்த்தை இடம்பெறவில்லை. அடுத்ததாக 14வது கேள்வி, புதிய உரைநடை எனும் நூலின் ஆசிரியர். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி எழில் முதல்வன். 15வது கேள்வி, மேற்கு என்பதற்கு டேஸ் என்று பெயரும் உண்டு. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி குடக்கு. வாடைனா வடக்கு, தென்றல்னா தெற்கு, குணக்குனா கிழக்கு. அடுத்து 16வது கேள்வி, டேஸின் ஒரு மூலக்கூறு 1,00,000 ஓசோன் மூலக்கூறுகளை சிதைத்துவிடும்.
இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி குளோரோஃப்ளோரோகார்பன். அடுத்ததாக 17வது கேள்வி, கேலி சித்திரம், கருத்துப்படம் போன்றவற்றை உருவாக்கியவர். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாரதியார். அடுத்ததாக 18வது கேள்வி, உரைநடையும் கவிதையும் இணைந்து யாப்புக்கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படும் கவிதை வடிவம். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வசன கவிதை. இந்த வசன கவிதை பார்த்தீங்கன்னா புதுக்கவிதை உருவாக காரணமாக அமைந்திருக்கும். அடுத்ததாக 19வது கேள்வி, நனந்தலை உலகம் என்ற சொல்லிற்குரிய பொருளின் எதிர்ச்சொல் காண்க. நனைந்தலை உலகம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அகன்ற உலகம். இதனுடைய எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சிறிய உலகம். அடுத்து 20வது கேள்வி, விருச்சி என்ற சொல்லின் பொருளை தருக. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி நற்சொல். விருச்சி என்றால் நற்சொல். அடுத்ததாக 21வது கேள்வி, தடக்கை இலக்கண குறிப்பு தருக. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி உரிச்சொல் தொடர். அடுத்ததாக 22வது கேள்வி, இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் எந்த நிலத்திற்குரிய கருப்பொருள். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி முல்லை. முல்லை நிலத்திற்குரிய கருப்பொருள். அடுத்து 23வது கேள்வி, பல்பழப்பளவின் பயங்கெழு கொல்லி என்ற அடியில் இடம்பெற்றுள்ள நூல். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அகநானூறு. அடுத்ததாக 24வது கேள்வி, பாடியிமிழ் பனிகடல் பருகி எனும் முல்லைப்பாட்டாடி உணர்த்தும் அறிவியல் செய்தி யாது. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கடல் நீர் ஆவியாகி மேகமாதல். 25வது கேள்வி, பெரிய மீசை சிரித்தார் அடிக்கோடிட்ட சொல்லுக்கான தொகையின் வகை எது. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அன்மொழி தொகை. அடுத்ததாக 26வது கேள்வி, தாய் சேய் இலக்கண குறிப்பு தருக. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி உம்மை தொகை. அடுத்ததாக 27வது கேள்வி, தொகைநிலை தொடர் டேஸ் வகைப்படும். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 6. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்புத்தொகை, உவமை தொகை, உம்மை தொகை, அன்மொழி தொகை. ஆக மொத்தம் 6 தொகைநிலை தொடர் வகைப்படுது. அடுத்து 28வது கேள்வி பார்த்தீங்கன்னா டேஸ் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று குழல் மீன் கறியும் பிறவும் கொடுத்தனர். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி நெய்தல் நில மக்கள். அடுத்ததாக 29வது கேள்வி, எபிக் லிட்ரேச்சர் தமிழ்ச்சொல் தருக. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி காப்பிய இலக்கியம். எபிக் லிட்ரேச்சருங்கிறது காப்பிய இலக்கியம். கிளாசிக்கல் லிட்ரேச்சர் பார்த்தீங்கன்னா செவ்விலக்கியம். டெவோஷனல் லிட்ரேச்சர் பக்தி இலக்கியம். ஆன்சியன்ட் லிட்ரேச்சர் பண்டைய இலக்கியம். அடுத்ததாக 30வது கேள்வி, அறிஞருக்கு நூல் அறிஞரது நூல் ஆகிய சொற்றொடர்களில் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைவது. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வேற்றுமை உருபு. 31வது கேள்வி, காசி காண்டம் என்பது டேஸ். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி காசி நகரத்தின் பெருமையை பாடும் நூல். இந்த காசி காண்டம் நூலினை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதிவீரராம பாண்டியர். அடுத்து 32வது கேள்வி, சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி எனும் அடியில் பாக்கம் என்பது. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி சிற்றூர்.
அடுத்ததாக 33வது கேள்வி, வெற்றி வேர்க்கை எனும் நூலினை எழுதியவர். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அதிவீரராம பாண்டியர். இந்த அதிவீரராம பாண்டியர் பார்த்தீங்கன்னா முத்துக்குளிக்கும் கொற்கையின் அரசராக இவர் இருந்திருப்பார். இவர் தமிழ் புலவராக இருந்தார். இவர் நருந்தொகை என்று அழைக்கப்படும் வெற்றி வேர்க்கை நூலினை எழுதியிருப்பார். இவருடைய இன்னொரு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சீவலமாறன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்ததாக 34வது கேள்வி, மெத்த வணிகலன் எனும் தொடரில் தமிழழகனார் குறிப்பிடுவது டேஸ். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வணிக கப்பலும் ஐம்பெருங்காப்பியங்களும். அடுத்ததாக 35வது கேள்வி, வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மணி வகையை குறிக்கும். 36வது கேள்வி, கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது. தொடரில் இடம்பெற்றுள்ள தொழிற்பெயரும் வினையாளனியும் பெயரும் முறையே டேஸ்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பாடல் கேட்டவர், ஆப்ஷன் டி. பாடல்ங்கிறது என்னன்னா தொழிற்பெயர், ஒரு செயலை செய்கிறாங்க. கேட்டவருங்கிறது வினையாளனியும் பெயர். 37வது கேள்வி, உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாவாணர். அடுத்ததாக 38வது கேள்வி, புதிய உரைநடை எனும் நூலிற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி எழில் முதல்வன். 39வது கேள்வி, ஹோமோகிராப் ஆங்கில சொல்லிற்கு இணையான தமிழ் சொல் தருக. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ஒப்பெழுத்து. ஒப்பெழுத்து. உயிரெழுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வல். அடுத்ததாக மெய்யெழுத்து கான்சோனன்ட். ஒரு மொழிங்கிறது என்னன்னா மோனோலிங்கல். அடுத்த 40வது கேள்வி, இந்தியா, சுதேசமித்திரன் முதலிய இதழ்களின் ஆசிரியராக பணியாற்றியவர். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாரதியார் அவர்கள். அடுத்ததாக 41வது கேள்வி, பிளவான் எந்த நாட்டில் உள்ள ஒரு இடம். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இந்தோனேசியா. இந்தோனேசியாவில் உள்ள இடம் தான் பிளவான். அடுத்ததாக 42வது கேள்வி, லேண்ட் ஃப்ரீஸ் தமிழ் சொல் தருக. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ நிலக்காற்று. லேண்ட்னா நிலம், லேண்ட் ஃப்ரீஸ் நிலக்காற்று. அடுத்த 43வது கேள்வி, பொம்மல் என்ற சொல்லின் பொருளை தருக. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி சோறு. 44வது கேள்வி, மலை படுகடாம் எனும் 10 பாட்டு நூலினை இயற்றியவர். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ பெருங்கௌசிகனார். அதாவது இரணிய முட்டத்து பெருக்குன்றூர் பெருங்கௌசிகனாருங்கிறது தான் அவருடைய பெயர். இவர் எழுதிய நூல் தான் மலைப்படுகடாம். அடுத்ததாக 45வது கேள்வி, கடும்பு என்ற சொல்லின் பொருளை தருக. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி சுற்றம். கடும்பு என்றால் சுற்றம். அடுத்து 46வது கேள்வி, உலகத்திலே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய நாடு. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மலேசியா. அதாவது மலேசியாவில் கோலாலம்பூரில் முதலாக தமிழ் மொழிக்காக ஒரு உலக மாநாடை நடத்தியிருப்பாங்க. அடுத்து 47வது கேள்வி, உயிரிழப்பெடை டேஸ் வகைப்படும். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 3 வகைப்படும். அதாவது செய்யுளிசை அளபடை, இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை என 3 வகைப்படும். அடுத்து 48வது கேள்வி, அளபெடுத்தல் என்ற சொல்லின் பொருளிற்கு எதிர்ச்சொல் காண்க. இதனுடைய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீண்டு ஒலித்தல். இதற்கான எதிர்ச்சொல் என்னன்னா குறைந்து ஒலித்தல். அடுத்து 49வது கேள்வி, மூவகை மொழிகளில் பொருந்தாதது. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கிளைமொழி. இந்த தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி இது மூன்றும் மூவகை மொழிகள்னு சொல்லுவாங்க.
அடுத்ததாக 50வது கேள்வி, கெடுதல் என்ற தொழிற்பெயரின் வேர்ச்சொல்லை காண்க. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கெடு.